السلام عليكم ورحمة الله وبركاته. சரி. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். அன்பார்ந்த குழந்தைகளே, நாம தொடர்படியாக நாம இஸ்லாமிய உண்மை சம்பவத்தை பார்த்து வரோம் இல்லையா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொன்ன, தோழர்களுக்கு சொன்ன இஸ்லாமிய உண்மை சம்பவம். நம்ம சொல்றது கதையா உண்மை சம்பவமா? சொல்லுங்க. உண்மை சம்பவம். நம்ம சொல்றது கதை கிடையாது. ஏன்னா கதையில நிறைய பொய்கள் வரும். கதையில என்ன வரும்? நிறைய பொய்கள் வரும். ஆனா நம்ம சொல்றதுல என்ன கிடையாது? பொய் கிடையாது. நம்ம சொல்றதுலாம் என்ன? உண்மையான சம்பவங்கள். சரி, அப்படி ஒரு சம்பவம், ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம், ரொம்ப சுவாரஸ்யமான, ரொம்ப ஒரு அழகான ஒரு சம்பவம், ஒரு அழகான சம்பவம். நல்லா கவனிங்க. என்னன்னா, ஒருத்தர் இருக்கிறார். ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய சகோதரர், தன்னுடைய தோழர், அதாவது ஃப்ரெண்டு, என்ன சொல்லலாம் நாம? ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், சகோதரர், சரியா? அவரை பார்க்கறதுக்காக வேண்டி வேறு ஒரு ஊருக்கு போறார். எங்க போறாரு? தான் ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போறாரு. இப்ப நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவோமா இல்லையா? நம்ம கூட பழகுறாரு, நம்ம கூட சேர்ந்து தொழுகிறாரு, நம்ம கூட சேர்ந்து நோன்பு வைக்கிறாரு. ஒரு பழக்கத்துல நம்ம என்ன செய்வோம்? அவரை போய் பார்க்கறதுக்காக போவோமா இல்லையா? அந்த மாதிரி இவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய அந்த கொள்கை சகோதரரை பார்க்கறதுக்காக வேண்டி வேற ஒரு ஊருக்கு போறாரு. எங்க போறாரு? வேற ஒரு ஊருக்கு போறாரு. போற வழியில அல்லாஹ் என்ன செய்யறானா, ஒரு வானவரை இவரை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார வைக்கிறான். இப்போ இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்க போறாரா இல்லையா? அவரை எதிர்பார்த்து ஒரு வானவரை உட்கார வைக்கிறான். எப்போ வருவாரு, அவர் எப்போ வருவாரு அப்படிங்கிறத அந்த வானவர் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. வானவர் என்ன செய்யறாரு? போற வழியில பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. வானவர்னா யாரு? மலக். வானவர்னா யாரு? மலக்கு. உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் எப்போ வருவாருன்னு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறப்ப இவர் வர்றாரு. வந்தவர் உடனே ஸ்டாப், நில்லுங்க, என்ன செய்யுங்க, நீங்க நில்லுங்க. அந்த வானவர் அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆமா, நீ எங்க போறீங்க, நீங்க எங்க போறீங்க அப்படின்னு யார் கேட்கிறா? வானவர் தான் ஃப்ரெண்டை பார்க்க போறாரா இல்லையா? அவர்கிட்ட கேட்கிறாங்க. யார் கேட்கிறா? யார் கேட்கிறாங்க? சொல்லுங்க. வானவர் கேட்கிறாரு. வெரி குட். வானவர் என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப இவர் சொல்றாரு, நான் என்னுடைய சகோதரனை பார்க்கறதுக்காக போறேன். என்னுடைய சகோதரனா செய்யறேனா பார்க்கறதுக்காக நான் போறேன். நான் பக்கத்து ஊருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்றப்ப உடனே இந்த மாணவர் கேட்கிறாரு, ஆமா இவ்வளவு தூரம் போறீங்கல்ல சகோதரனை பார்க்கறதுக்காக, அவர் உங்களுக்கு ஏதாச்சும் தரணுமா? நீங்க வாங்க போறீங்களா? ஏன்னா இவ்வளவு தூரம் போனா எதற்காக போவோம்? ஏதாச்சும் ஜாமான் வாங்குறதுக்காக போவோம். நமக்கு ஏதாச்சும் தேவை இருந்தா தானே போவோம். சும்மா போவோமா? ஏதாச்சும் தேவை இருந்தா தானே போவோம். அதான் மாணவர் கேட்கிறாரு, ஆமா அவரை பார்க்க போறேங்கிறீங்களே, ஏதாச்சும் உங்களுக்கு அவர் தரணுமா? அப்படி வாங்கிட்டு பார்த்துட்டு வரலான்னு போறீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, இல்ல அவர் எனக்கு எதுவுமே தர வேண்டியது இல்லை. அப்ப ஏன் போறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப சொல்றாரு, நான் அல்லாவுக்காக அவரை நான் நேசிக்கிறேன். நான் என்ன செய்யறேன்? அல்லாவுக்காக அவரை நான் நேசிக்கிறேன், அவர் மேல பாசம் வச்சிருக்கிறேன், அதனால அவரை பார்க்க போறேன். நான் அல்லாவுக்காக அவரை நேசிக்கிறேன், அவர் மேல நான் பாசம் வச்சிருக்கிறேன், அதனால என்ன செய்ய போறேன்? அவரை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னதோட இந்த வானவர் சொன்னாரு. இந்த வானவர் சொல்றாரு பாருங்க, அந்த அரபி வாசகத்தை படிக்கிற பாருங்க. அந்த வானவர் சொல்றாரு, நான் யார் தெரியுமா? கால ஃபஇன்னி ரசூலுல்லாஹி இலைக்க,
நான் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதரு, உன் பக்கமா நான் அனுப்பப்பட்ட ஒரு தூதரு. வந்திருக்கிறது யார் கிடையாது? மனிதர் கிடையாது. வந்திருக்கிறது யார் கிடையாது? மனிதர் கிடையாது. நான் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட, உன்பால் அனுப்பப்பட்ட யாருனா ஒரு தூதரு. உடனே அடுத்து சொல்றாரு, بأن الله قد أحبك كما أحببته فيه كما أحببته فيه. அதாவது என்ன சொல்றாருன்னா, நீ எப்படி அல்லாஹ்வுக்காக உன்னுடைய அந்த சகோதரனை நேசிக்கிறாயோ அதே மாதிரி அல்லாஹ்வும் உன்னை நேசிக்கிறான். அல்லாஹ்வும் என்ன செய்யறான்? உன்னைய நேசிக்கிறான். இத சொல்றதுக்காக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? என்னைய உன் பக்கமா அனுப்பி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? அந்த வானவர் போறாரு. இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இது முஸ்லிம் அப்படிங்கிற ஹதீஸ் புத்தகத்துல 2567வது ஹதீஸா பதிவு செய்யப்படுது. எத்தனாவது ஹதீஸ்? 2567, 2567 அப்படிங்கிற ஹதீஸ் நம்பர்ல பதிவு செய்யப்படுது. இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்முடைய சகோதரரை நம்ம விரும்புறோம், நேசிக்கிறோம், பாசம் வைக்கிறோம்னா யாருக்காக நம்ம நேசம் வைக்கணும்? அல்லாஹ்வுக்காக நம்ம நேசம் வைக்கணும். யாருக்காக நேசம் வைக்கணும்? அல்லாஹ்வுக்காக நேசம் வைக்கணும். அல்லாஹ்வுக்காக நம்ம விரும்பணும். அப்பனா அவர் எப்படி இருக்கணும்? நம்ம அல்லாஹ்வுக்காக விரும்புறதுன்னா நம்ம என்ன செய்யணும்னா, அவரை பார்த்தா நமக்கு தொழுகிற நினைப்பு வரணும், அவர் கூட நம்ம சேர்ந்து தொழுகணும், அவருக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும். அவருக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும்? நல்லதை சொல்லிக் கொடுக்கணும். நல்ல விஷயங்கள்ல ஒன்னா இருக்கணும். கெட்ட விஷயங்களை விட்டு தவிர்ந்து இருக்கணும். அவர்கிட்ட வரக்கூடிய தவறுகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். நல்லதை மட்டுமே செய்ய சொல்லணும். நாமும் நல்லதை செய்யணும், அவருக்கும் நல்லதை என்ன செய்யணும்? எடுத்து சொல்லணும். ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும் போகக்கூடாது. ஏதோ தேவைக்காக மட்டும் என்ன செய்யக்கூடாது? நம்ம போகக்கூடாது. அவர்கிட்ட என்கிட்ட காசு இருக்குது, வாங்க போறேன், அப்படியே பார்த்துட்டு வரலான்னு போறேன். அவர்கிட்ட இந்த ஜாமா இருக்கு, அதனால அவரை பார்க்க போறேன், அந்த ஜாமா இல்லைன்னா நம்ம போகவே மாட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு தேவை இருந்தா மட்டும் தான் போய் பார்க்கணும், போய் பார்க்க கூடாது. நமக்கு தேவை இல்லாட்டியும் நம்ம கூட நல்லா பழகுறாரு, நல்லா தொழுகிறாரு, அல்லாஹ்வுக்காக நம்ம அவரை என்ன செய்யணும்? நேசிக்கணும், அவரை போய் பார்க்கணும், நலம் விசாரிக்கணும். சரியா? நம்மளும் நல்லதை செய்யணும், அவருக்கு நல்லதை செய்ய எடுத்து சொல்லணும். புரியுதா? அப்போ ஒரு தேவைக்காக மட்டும் பழகக்கூடாது. நம்முடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கணும்? யாருக்காக இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக இருக்கணும். நம்முடைய பழக்க வழக்கங்கள் யாருக்காக இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக இருக்கணும். சுயநலமா இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நல்லதை நினைக்கணும். எல்லாருக்கும் எதை நினைக்கணும்? நல்லதை நினைக்கணும். நமக்கு கிடைக்கிறது, நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும். என்ன செய்யணும்? நம்ம ஆசைப்படணும். சரியா? நமக்கு கெட்டது நடக்குது, அது எல்லாருக்கும் நடக்கும்னு ஆசைப்படலாமா? எதான் ஆசைப்படணும்? நன்மை அவருக்கு நடக்குன்னு ஆசைப்படணும். நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கணும். கெட்ட விஷயங்கள் நடந்துச்சுன்னா, யா அல்லாஹ் இந்த மாதிரியான விஷயங்கள் வேற யாருக்கும் நடக்காம அவங்கள பாதுகாத்துரு, என்னையும் பாதுகாத்துரு. என்ன செய்யணும்? நம்ம துவா செய்யணும். அந்த மாதிரி நல்ல பிள்ளைங்களா இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. வெரி குட். அப்ப ஒரு ஃப்ரெண்டை நேசிக்கிறோம், ஒரு ஃப்ரெண்டை நம்ம விரும்புறோம், ஒரு ஃப்ரெண்டு கூட நம்ம பழகுறோம்னு சொன்னா அந்த பழக்கம் எப்படிப்பட்ட பழக்கமா இருக்கணும்? நல்ல பழக்கமா இருக்கணும். யாருக்காக நேசிக்கணும்? அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும். சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தொலை சொல்லுவீங்களா? தொழுக சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன செய்யணும்? தொழுக சொல்லணும். புரியுதா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் குர்ஆன் ஓத சொல்லணுமா சொல்லக்கூடாதா? குர்ஆன் ஓத சொல்லணும். பள்ளிவாசலுக்கு போக சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லணுமா? நாம செய்யணுமா செய்யக்கூடாதா? நாமளும் செய்யணும். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளா இருப்போமா இன்ஷா அல்லாஹ்?
அப்ப அல்லாவுக்காக நாம நேசிப்போம், அல்லாவுக்காக நம்ம வாழ்வோம், நல்லதே செய்வோம், நல்லதே சொல்லி கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் நல்ல பிள்ளைகளாக வளருவோம். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளாக நாம இருப்போமா இன்ஷா அல்லாஹ்? இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக அல்லாஹ் உங்களை ஆக்கி அருளட்டும். அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்துக்கு ரஹமத் செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.